உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், முருகருடைய திருநாளான தைப்பூசம் ரொம்ப சிறப்பாக எல்லா முருகன் கோவில்லையும் வெகு சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. சென்னையில் மந்தவெளியில் இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ சிங்காரவேலர் திருக்கோவிலுக்கு தான் நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம். ஸோ இந்த கோவிலில் தைப்பூசம் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான பக்தர்களும் முருகருடைய அருளும் ஆசியும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தைப்பூசத்தில் கலந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த தைப்பூசம் இங்கே எப்படி நடக்குது, ஸோ பக்தர்கள்லாம் என்னென்ன விஷயங்கள் முருகர்கிட்ட கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெற்றிவேல் முருகனே ஓடிவா, வேதாந்த மூதியே ஓடிவா, அருள் தனவே வாவா, காந்தமலை ஜோதியே, அருணாமூர்த்தியே, பலசார பச்சித்தம் உமாசதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வரக பாதகமஜம். கணபதி இன்றிட கவலை தீருமே, நெஞ்ச கணங்கள் நிகழ்ந்து இருக்க, பஞ்சத்தின் அருள் சண்முகனுக்கு எல்சை செஞ்சொல் புனிமாலி சிந்திடுவேன். எங்களுக்கு முருகன் சின்ன குழந்தை, அழகு முருகன், அன்பு முருகன், தண்டபாணி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டி மாதிரி எங்கள் குல தெய்வம். ஒரு அம்மாவுக்கும் ஒரு குழந்தைக்கும் உள்ள ஆத்ம பந்தம் இது. எப்படி அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச கடவுள்னா முருகர் தான். அவர் ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும் எங்களுக்கு. ரொம்ப எங்களுக்கெல்லாம் மனசு ரொம்ப திருப்தியா இருக்கு. கோயில்கள், முருகர் கோயில் அந்த கூட்டம் பலம் போகுது. முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். இன்னைக்கு நம்ம எது முருகன் கிட்ட வேண்டி கேட்டாலும் அது கண்டிப்பா கிடைக்கும்ன்றது ஒரு பெரிய ஐதீகம், நம்பிக்கை. சுவாமியோட முகத்தை பார்த்தாலே போதும். ஏன்னா எந்த ஒரு கவலைகள் இருந்தாலும் அவருடைய முகத்தை பார்த்தாலே அந்த காரியம் சித்தி ஆகணுங்கிறதுக்காகவே அவர் ஒருமுகமாகவே எல்லாருக்கும் காய்ச்சலிக்கார். பால் குடம் எடுத்துன்னு வந்தோம்மா முருகருக்கு. நல்லா பால் அபிஷேகம் பார்த்தோம், அலங்காரம்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மனசுக்கு. தைப்பூசாதம் எங்களுக்கு ரொம்ப 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 வேண்டியதாக குலதெய்வமே எங்களுக்கு முருகர் தாம்மா. ரொம்ப நல்லா அழகா இருந்தது, நல்லா சிறப்பா நல்லா பண்ணு. வாழ்க்கையில முருகர் என்ன மாதிரி அற்புதங்கள் எல்லாம் எங்களுக்கு முருகன் சின்ன குழந்தை, அழகு முருகன், அன்பு முருகன், தண்டபாணி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டி மாதிரி எங்க குல தெய்வம். ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும். எங்க பொண்ணுலேருந்து மறுபொள்ளையோட மாமியார் சமந்தி வீட்டுல இருந்து முருகர் வம்சமே முருகர் தான். நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். தைப்பூசம் அப்படிங்கிறது ஒரு வெறும் விழாவா பல பேர் பாக்குறாங்க, முருகனுடைய விழா அப்படின்னு. அதையும் தாண்டி இதுக்கு ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு அம்மாவுக்கும் ஒரு குழந்தைக்கும் உள்ள ஆத்ம பந்தம் இது. எப்படி அப்படின்னா, ஒரு உலகத்திலேயே ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை வருது. சூரபத்மன் ரொம்ப மோசமான ஒரு சக்தியா உருவெடுத்து வந்திருக்கான். அவனை அழிக்க யாராலையும் முடியல. ஒரு சின்ன குழந்தைய உருவாக்குறார் சிவன். 6 பொறிகள், நெருப்பு பொறிகள், நம்ம ஐம்புலன்கள் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி 6வது புலன் அறிவு. ஸோ அந்த 6வது புலனையும் சேர்த்து, இந்த ஐம்புலன்களையும் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றிணைஞ்சு அந்த குழந்தை ரெடியா நிக்கிறான் யுத்தத்துக்கு போறதுக்கு. பட் அது மட்டும் போருமா, ஆத்ம பலம் வேணும். அந்த ஆத்ம பலத்தை எங்கேருந்து கிடைக்க வைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, தாயார் சக்தி என்ன பண்றா, தன்னுடைய அந்த ஆத்ம பலத்தை மொத்தத்தையும் ஒரு வேல் வடிவத்துல அவனுக்கு கொடுக்குறா. அந்த வேலுடைய ஆகாரமே பாத்தீங்கன்னா, அந்த ஷேப்பே பாத்தீங்கன்னா என்னன்னா, இட் ஹாஸ் 7 ஸ்டேஜஸ். அந்த வேல 7 அடி பாகத்துல ஆரம்பிச்சு நுனி அந்த டிப் வரைக்கும் 7 விதமான நிலைகள் இருக்கு. நம்ம உடம்புல 7 சக்கரங்கள் இருக்கு. நம்ம அது சொல்றோம். என்ன அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இருக்கிற அந்த குழந்தை நிலையிலேருந்து எல்லாம் நீயே அப்படின்னு திறக்கிற அந்த நிலை வரைக்கும் குண்டலினியே சொல்லுவோம். This is where it ends. That's the tip. Okay? So அது வரைக்கும் வர வரைக்கும் நம்ம வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவலி we'll have to come up, raise ourselves. ஒரு படி அடுத்த படி அடுத்த படின்னு உயர்ந்து வரணும். அதுதான் அந்த வேலுடைய சிக்னிஃபிகன்ஸ். அந்த அம்மா சொல்லித்தரா குழந்தைகிட்ட, நீ எல்லாத்தையும் கடந்து வா,
நாங்கிற இந்த எண்ணத்தை கடந்து வா, நீங்கிற எண்ணத்தையும் கடந்துரு. எதையுமே நினைக்காத. எதுக்காக நீ போற, இலக்கு என்ன, அது மறைஞ்சு இருக்கு. அந்த சூரபத்மன் எப்படி மறைஞ்சு இருந்தான், அந்த மலைக்கு பின்னாடி மறைஞ்சு போனான். அதையும் தாண்டி அந்த வேல் போய் பாஞ்சுது, அவனை கொன்னுது. அதாவது அசுரனை அழிக்கிறது என்ன அப்படின்னா தீய சக்திகளை, அது வெளியிலயும் இருக்கலாம் உள்ளுக்குள்ளேயும் இருக்கலாம், எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு உண்டான அந்த வேலை தாய் தன் குழந்தைக்கு கொடுத்த தினம்தான் தைப்பூசம். அந்த தாய் அப்படிங்கிறவ நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கா. ஒவ்வொருத்தர் குழந்தைக்கும் நம்ம அதை சொல்லி வளர்க்கணும். அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். முருகன் ஆணா பிறந்துட்டான், இதே பொண்ணா இருந்தாலும் சொல்லதான் சொல்லியிருப்பா இல்லையா? ஸோ சொல்லி வளர்க்கணும் குழந்தைக்கு. நல்ல குணங்களை உனக்குள்ள வளர்த்துக்கும். தீயதை ஏறி மெரிச்சுண்டு வா, ஒரு லெவலா மேல வா. வந்துட்டு அந்த தீயதை அழிக்கிறதுக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபோக்கஸோட இருந்து அழி. அதுல பாகுபாடு பார்க்காது. மறைஞ்சிருக்கும் அந்த தீயது, அதையும் தாண்டி போய் அந்த சக்தி கொடுத்த தினம் தைப்பூசம். இது உலகம் முழுக்க இருக்கிற முருக பக்தர்கள் கொண்டாடுற தினம். தாய்மார்களுக்கு வேண்டி கேட்டுக்கிறேன், குழந்தைங்களுக்கு கதை சொல்லுங்க. கதைங்கிறது ரொம்ப முக்கியம். அது வழியா அப்படியே இம்ப்ரிண்ட் ஆகும், இமேஜினேஷனோட இம்ப்ரிண்ட் ஆகும் குழந்தைக்கு. நல்ல குணங்கள் வளர்க்கறதுக்கு கதை ரொம்ப அவசியம். இது கதை இல்லை, நடந்த வரலாறு, இதிகாசம்னு சொல்லுவோம். நடந்த வரலாறு சொல்லி கொடுங்க. ரொம்ப நன்றி. முருகர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள். எங்களுக்கு எல்லாமே முருகர் தான். நாங்கள் எல்லா தைப்பூசத்துக்கும் இங்கே வருவோம். இந்த கோயில் ரொம்ப ஸ்பெஷல். நாங்கள் ரொம்ப என்னெல்லாம் நம்ம வேண்டுமோ அதில் இம்மிடியேட்டாக நடத்தி கொடுப்பாரு. இஸ் அ ஃப்ரெண்ட்லி காட். உங்களுக்கு பிடிச்ச கடவுள்னா முருகர் தான். அவர் ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும், எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகே, வருஷம் வருஷம் தைப்பூசத்துக்கு வருவோம் நாங்கள். இந்த தைப்பூசத்துக்கு என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு 2024 வேர்ல்டுக்கு நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். எந்த வாரம் வரக்கூடாது. இப்போ இந்த வருஷம் இந்த ராமர் கோயில் கட்டினது பெரிய விசேஷம். நம்ம அதுவும் இந்தியாவில் வர்றது பெரிய விசேஷம் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம். என்னோட பையனோட ஸ்டடீஸு, என்னோட ஃபேமிலி, எல்லாரோட ஹெல்த்து, என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட ஆஃபீஸ் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம். யூஸ்வலாக நமக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ அதெல்லாம் வேண்டிப்போம். யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, பேராசைப்படக்கூடாது. நல்ல எண்ணங்கள் மட்டும் எப்பவுமே எங்களுக்கு கொடு. அதே மாதிரி உங்களை எப்பவுமே நாங்கள் வேண்டிகிட்டே இருக்கணும், அதோட பாக்கியத்தை கொடுன்னு கேட்டுப்போம். அவ்வளோதான். எல்லா விசேஷமும் இங்கே ரொம்ப நல்லா நடக்குது. அதுவும் கிருத்திகை, ஆடி கிருத்திகைக்கு சன்னதானம் பண்ணுறதும் சரி, பூஜை பண்ணுறது ரொம்ப எங்களுக்கெல்லாம் மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணுறாரு. ஓகே, இந்த தைப்பூசம் உங்களுக்கு எப்படி இருந்தது? தைப்பூசம் ரொம்ப சொல்கிறதுக்கே என்ன வார்த்தையே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எப்பொழுதும் போல இந்த வருஷம் தைப்பூசமும் ரொம்ப அருமையாக தான் இருக்குது. கோயில்கள், முருகர் கோயில் கூட்டம் அலம்போகுது. முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஒரு செந்தில் முருகனுடைய அருள் அந்த முருகன் பாதத்தை தொட்டு வேண்டி கேட்டு. பொதுவாக தைப்பூசத்துல நம்ம கேட்ட விஷயங்களெல்லாம் உடனடியா நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க ஏதாவது விஷயம் கேட்டிருக்கீங்களா முருகன்? நான் ஆண்டவன்கிட்ட எதுவும் ரொம்ப பெருசா கேட்கறது இல்லை. ஏன்னா இந்த வாழ்க்கையை கொடுத்து இது சொல்லுவாங்கல்ல, கூண்டு குருடு இது மொடம்லாம் இல்லாமல் பிறக்கிறதே ஒரு பெரிய வரம். அது கொடுத்து ஒரு நல்ல அமைதியான வாழ்க்கை கொடுக்கறது நன்றி தான் நான் சொல்வேன். ரொம்ப எதனா கேட்கணும் தான், பட் முக்கால்வாசி நன்றி தான். தைப்பூசம்னாலே ரொம்ப ஸ்பெஷல் தான். பூச நட்சத்திரம் வந்ததுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிடுவோம். இன்னைய நாள் முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாள். இன்னைக்கு நம்ம எது முருகன் கிட்ட வேண்டி கேட்டாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும்ன்றது ஒரு பெரிய ஐதீகம், நம்பிக்கை. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு தான் வள்ளலார் அந்த ஜோதி ஏற்றின தினமும் இன்னைக்கு தான். ஸோ ரெண்டுமே தைப்பூசத்தில் ரொம்பவே ஸ்பெஷல். ரொம்ப வடலூர் போக முடியாது, இங்கே முருகனை பார்த்தாச்சு. பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். வேண்டுதலும் நல்லபடியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷம். பொதுவாக தைப்பூசம் அன்னைக்கு நம்ம முருகன்கிட்ட ஏதாவது கேட்டோம் அப்படின்னா உடனே நமக்காக செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அப்படி எதுவும் வேண்டியிருக்கீங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி வேண்டினது ஏதாவது நடந்துட்டு? இதுக்கு முன்னாடி வேண்டியிருக்கேன். நிறைய விஷயம், குழந்தை பிறக்கிறதுக்காக முதல்ல வேண்டியிருக்கேன். அதுவும் நடந்திருக்கு. பையன் குழந்தை வேணுன்ற விஷயம் அது அதே மாதிரி நடந்தது. இந்த தைப்பூசமும் ஒரு ஸ்பெஷலான வேண்டுதல் வச்சு தான் வந்திருக்கோம். அதுவும் நடக்கும்னு நம்புகிறோம். அவ்வளோதான். எப்படி கண்டிப்பாக நடக்கும். எந்த நாளை விடவே தைப்பூசத்தன்னைக்கு கேட்டோம்னா அது கண்டிப்பாக முருகன் கொடுப்பாருன்றது ஒரு நம்பிக்கை எனக்கு நடந்தும் இருக்கு. அதனால எனக்கு அது நம்பிக்கை ரொம்ப ஸ்பெஷல் தான். இந்த 2024 முருகருக்கான தைப்பூசம் எப்படி நடக்குது? ரொம்ப சிறப்பாக நடந்துருக்கு. நம்ம இந்த சென்னை நகரில் ஒரு அவ்வை நகர் அப்படின்னு பேர் இந்த இடத்தோட பேர். இதில் 7வது தெருவில் சுவாமி சிங்காரவேலர்னு பேர். இவர் தான் உற்சவ மூர்த்தியாக இங்கே தான் மூலவராக இருக்கார். இதுக்கு பக்கத்தில் அரச விநாயகர்,
மற்றும் வந்து அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வர சுவாமி இருக்கார். வருஷம் வருஷம் இங்கே வந்து ஆடி கிருத்திகை தான் உற்சவமாக வந்து 5 நாள் உற்சவமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. தைப்பூசத்தில் மட்டும் வந்து நிர்வாகம் வந்து அன்னதான திருவிழா அப்படிங்கிறத ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பண்ணுறாங்க. மக்கள் பக்தர்கள் எல்லாருமே வந்து சுவாமியோட அன்னதானத்தை பிரசாதமாக வாங்கிக்கணும், மற்றதெல்லாம் வந்து கொடுக்க முடியாது, தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் சொல்கிற மாதிரி இந்த அன்னதானத்தை வந்து சிறப்பாக பண்ணணுங்கிறதுக்காக நிர்வாகிகள் வந்து அந்த அன்னதானத்தை வந்து பக்தர்களுக்கு குறைஞ்சபட்சம் காலை நேரத்தில் வந்து ஒரு 1500 பேருக்கும், மாலை ஒரு 1000 பேருக்கும் சேர்த்து ஒரு 2500 பேருக்கு வருஷம் வருஷம் இதை பண்ணிட்டு இருக்காங்க. மற்றதெல்லாம் நம்ம சுவாமி இந்த இங்கே கோவிலில் இருக்கிற அந்த நிர்வாகிகள், அவ்வை நகரில் வாசிகள் இருக்கிற பக்தர்கள் அனைவரும் சேர்ந்து தான் இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பாக நடந்துருக்கு. அதே மாதிரி வருடம் முருகர் நமக்காக இந்த தைப்பூசத்துல ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொல்லுவார். ஸோ இந்த வருஷம் மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறார் முருகர்? முடிந்த வரைக்கும் பக்தர்களுக்காக சுவாமி அனுகிரகம் பண்ணுறது என்னன்னா, நம்மளுடைய சனாதன தர்மத்தை ரொம்ப கடைபிடிக்கணும்னு அவருடைய வழிமுறைகளில். ஏன்னா சனாதன எயின் மகா அப்படின்னு தான் அவருடைய நாமம் பேர். முருகர்கிட்ட மட்டும்தான் அந்த நாமாவளி வரும், சனாதனாய மகா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சுவாமியோட அனுகிரகம் எல்லாருக்கும் இந்த இந்த 24வது வருடம் சிறப்பாக இருக்குங்கிறத அவருடைய அனுகிரகத்தில் நானே தெரிவிச்சுக்கிறேன். ஸோ பொதுவாக வந்து தைப்பூசத்தில் நம்ம முருகர்கிட்ட கேட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர்கிட்ட என்னென்ன விஷயங்கள் நம்ம வேண்டிக்கலாம்? இந்த முருகரை பொறுத்த வரைக்கும், சிங்காரவரத்தை பொறுத்த வரைக்கும் அழகு சுந்தரன்னு சொல்லுவா. ஏன்னா மற்ற சிங்காரவேலர் கோவிலில் பார்த்தீங்கன்னா 6 முகமாக இருப்பார், இங்கே மட்டும் ஒரு முகமாக இருப்பார். ஏன்னா 6 முகத்தையும் அடக்கிய சிங்காரவேலர் ஒரு முகமாக இங்கே வந்து மயில் மேலே வந்து காட்சி அளிக்கிறார். வள்ளிதேவானுடைய தம்பதியாக காட்சி அளிக்கிறார். இதில் என்னென்ன விசேஷம், இங்கே வந்து இவருக்கு வந்து எதை பிரார்த்தனை பண்ணிட்டு அவரை பார்த்தாலே போதும். நம்ம வந்து இதை பிரார்த்தனை பண்ணிக்கணும் வேணும் இல்லை, சுவாமியோட முகத்தை பார்த்தாலே போதும். ஏன்னா எந்த ஒரு கவலைகள் இருந்தாலும் அவருடைய முகத்தை பார்த்தாலே அந்த காரியம் சித்தி ஆகணுங்கிறதுக்காகவே அவர் ஒரு முகமாகவே வந்து எல்லாருக்கும் காட்சி அளிக்கிறார். ஏன்னா 6 முகத்தையே நம்ம வந்து கண் பார்க்க முடியாது, பக்தர்கள் எல்லாருமே வந்து ஒரு முகமாக என்னுடைய முகத்தை தரிசிக்கணுங்கிறதுக்காக இங்கே ஒரு முகமாக காட்சி அளிக்கிறார். மற்ற சிங்காரவேலரில் வந்தீங்கன்னா 6 முகமாக இருப்பார். அதனால எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டாலும் அது சித்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க. ஸோ இன்னைக்கு வரக்கூடிய பக்தர்கள், தைப்பூசம் அதுவுமா ஏகப்பட்ட பக்தர்கள், முருக பக்தர்கள் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பக்தர்கள் அனைவரும் வந்து இங்கே இருக்கிற வாழ்க்கையில் என்னன்னா எல்லாருமே இந்த உலக க்ஷேமம் சௌக்கியமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். எப்போவுமே வந்து சமத்துவமாக நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும். நமக்காக முருகர் அப்படி வந்து ஒருத்தருக்காக கிடையாது, அவர் எல்லாருக்கும் சொந்தமானவர். அதனால சமத்துவமாக பிரார்த்தனை பண்ணிக்கும் போது எல்லாருக்கும் அந்த சௌபாகியம் கிடைக்குங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். சிவேல் முருகனே ஓடிவா, சங்கரன் முருகனே ஓடிவா, வெற்றிவேல் முருகனே ஓடிவா, வேதாந்த மூதியே ஓடிவா, பெண்ணவர் நாயனே சண்முகா, கண்ணனே மார்தனே சந்தனே பல்லீவனாவனே பாதிமா, சங்கரன் சர்க்குரு பாதிமா. ஐயப்பனே ஐயப்பனே ஓடிவா, முருகனா முருகனா ஓடிவா, ஐயப்பனே ஐயப்பனே வா வா, அருள் தனவே வா வா, ஐயப்பனே வா வா, அருள் தனவே வா வா, காந்தமலை ஜோதியே அருணாமூர்த்தியே, காந்தமலை ஜோதியே கருணாமூர்த்தியே, அலிவுர பகதனே கண் கண்ட தெய்வமே, ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சன்னமையப்பா, ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சன்னமையப்பா, ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சன்னமையப்பா, ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சன்னமையப்பா, ஐயப்போ. கஜானனம் பூனகநாதி சேவித்தம் கதித்த ஜம்பு பலசார பச்சித்தம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வரக பாதகமஜம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக.
கணபதி இன்றிட கலங்கும் பல்வினை கணபதி இன்றிட கர்ம மாதலா கணபதி இன்றிட கவலை தீருமே நெஞ்சக்கணங்கள் நெகிழ்ந்து உருக பஞ்சத்தின் அருள் சண்முகனுக்கு எல்சை செஞ்சொல் புனிமாலி சிந்திடுவே பஞ்சகட அணைப்பதம் பணிவோம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக ஞானந்தமயம் தேவ் சரஸ்வதி நமோஸ்ததேம் பரதே கமருபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர் பகனமே சதா. பொதுவாக நம்ம முருகர்கிட்ட எப்போ எந்த நேரம் நம்ம மனசுல நினைச்சு கேட்டாலும் கேட்டதை உடனே கொடுப்பாரு முருகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தைப்பூசம் அன்னைக்கு கேட்ட உடனே அதுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் தான் இது. நம்ம கேட்டதை உடனே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பவர் இந்த தைப்பூசத்துக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் முருக பக்தர்கள் அனைவரும் இந்த தைப்பூசம் அன்னைக்கு தங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாற்றையுமே உடனே நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட முருகரை தேடி இந்த தைப்பூசம் திருநாளுக்கு அருள்மிகு ஸ்ரீ சிங்காரவேலர் கோவிலில் தைப்பூசம் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதை பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம பக்தர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி இந்த தைப்பூசம் அன்னைக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வரைமுறைகளை ஃபாலோ பண்ணி விரதம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்டதை எல்லாம் உடனே கொடுக்கக்கூடிய ஒரு தினம் இன்னைக்கு இருக்கு. ஸோ முருகர் நீங்கள் கேட்டது எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுப்பதற்கு இந்த தைப்பூசம் உகந்த நாளாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இதோட இந்த நிகழ்ச்சி ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் பிரியா.